அன்பினர்களே, காசாவும் இஸ்ரேலும் நடத்தும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை திங்கட்கிழமை மீண்டும் ஈஜிப்தில் ஆரம்பமாகின்றது. இது இன்றைய உலக செய்தியில் ஒரு முக்கியமான செய்தி. அடுத்தது, காசாவில் ரிட்டர்ன், அதாவது காசா சிட்டியில் இருந்து விரட்டப்பட்ட சுமார் 20 லட்சம் மக்களில் 5 லட்சம் மக்கள் நேற்று சனிக்கிழமை வரையும் காசா சிட்டிக்குள் வந்தடைந்து விட்டார்கள். அவர்கள் இந்த ட்ரெண்ட் அமைத்து, இந்த முகாம்கள், அதாவது படங்கு அமைத்து அங்கே உட்காரக்கூடிய வழிவசதிகள் இருக்கின்றார்கள். அவர்களின் சொந்த வீடு இல்லையா, வீடு வாசலை இழந்து விரட்டப்பட்ட மக்கள் தான் இஸ்ரேலிய படைகளால் விரட்டப்பட்ட மக்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். சுமார் 5 லட்சம் மக்களாக மீண்டும் கட்டமாக இந்த வாரத்துக்குள் ஒரு 10 லட்சத்தை அடையும் என்று சொல்லப்படுகின்றது. அது ஒரு புறம் இருக்க, இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை ஆரம்பமாகின்ற போது ஹமாஸ் தங்களது ஆயுத குறைப்பை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை நாளை எகிப்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி வருகின்றார், பிரிட்டிஷ் பிரதமரும் வருகின்றார்கள். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையோடு அது முடிவெறும் தருவாய்த்தான் இருக்கின்றது. அடுத்த நிகழ்வாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையுடன் இந்த ஹமாஸின் சுரங்க பாதைகளை அழிக்க இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. ஆக இந்த விடயத்தில் மீண்டும் ஒரு முருகல் ஏற்பட்டு இந்த அமைதி சீர்குலையுமா என்று நான் பார்க்கிறேன். ஏனெனில் இந்த ஹமாஸின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் ஆயுதமும் சுரங்க பாதையும் தான். கடைசி வரைக்கும் இந்த சுரங்க பாதைகளை இஸ்ரேல் அழிக்க முடியாமல் போய்விட்டது. இரண்டாவது, ஹமாஸ் பாவிக்கும் ஆயுதங்களையும் அவர்களால் அழிக்க முடியாமல் போய், இந்த 2 விடயத்தில் இஸ்ரேல் தோல்வி கண்டிருக்கின்ற இல்லையா, அந்த தோல்வியை பேச்சுவார்த்தை மூலமாக வெற்றி கொள்ளுவதற்கான வாய்ப்பொன்றை இஸ்ரேல் ராணுவம் தேடுகின்றது. அந்த வகையில் இது சாத்தியப்படுமா என்பதும் ஒரு கேள்விக்குரியவாக இருக்கின்றது. ஆக இந்த நிரந்தர ஒப்பந்தமானது இந்த இரண்டு விடயத்தில், அதாவது ஹமாஸின் ஆயுத குறைப்பிலும் ஹமாஸ் தங்களது சுரங்க பாதைகளை அழிப்பதற்கானதுகளை விட்டுக் கொடுக்குமா என்றால் அது நான் நினைக்கவில்லை சாத்தியப்படுமா என்று. இஸ்ரேல் கைதிகை மீறியதால், அதாவது கைதிகை மீறியல் 1/2 மில்லியன் பலஸ்தீனியர்கள் அழிக்கப்பட்ட காசா நகரத்துக்கு திரும்பி இருக்கின்றனர். நேற்று சனிக்கிழமை வரையும் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் ஏற்பட்ட பாரிய அழிவு வெளிப்படும் போது 1/2 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் காசா நகரத்திற்கும் வடக்கு காசா பகுதிக்கும் திரும்பியுள்ளதாக சிவில் பாதுகாப்பு அமைச்சு நேற்று அறிவித்திருக்கின்றது. இந்த ஹமாஸ் ஆயுத குறைப்பு கோரிக்கை கேள்விக்கு அப்பாற்பட்டது என்று அதை நிராகரித்திருக்கின்றது. ஹமாஸ் ஒருபோதும் ஆயுத குறைப்புக்கு ஒத்துக்கொள்ள போவதில்லை என்றும் மறுப்பு தெரிவிக்கின்றது. அமெரிக்க ஆதரவுடன் கூடிய காசா ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு முக்கிய அம்சமான இயக்கத்தை ஆயுத குறைப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்து ஹமாஸ் அதிகாரிகள் உறுதியான அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். காசா மருத்துவமனை இயக்குநர்கள் மருந்து வசதிகள் இல்லை என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டது. நாம் 3 தினங்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தோம். சர்வதேச செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளும் காசாவை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என போதிய அளவு ஒட்டுமொத்தமாக மருந்து வகைகள் அங்கு இல்லை என்று சொல்லப்பட்டதன் பிரகாரம் மருந்து வகைகள் கிடைக்குமா என்ற கேள்விக்குறியுடன் அவர்கள் அங்கிருந்து காசாவை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இப்போது காசா மருத்துவமனைகளின் இயக்குனர் எங்களுக்கு அவசர மருத்துவ மருந்துகள் தேவை என்பதை வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார். எங்களுக்கு அவசரமாக மருந்து பொருட்கள் மற்றும் மருந்துகள் தேவை, இதுவரை எதுவும் அந்த பகுதிக்கு நுழையவில்லை என்று சொல்லப்படுகின்றது. காசாவுக்குள் மருத்துவ பிரதிநிதிகளை அனுமதிக்குமாறு நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம், ஆனால் ஆக்கிரமிப்பு அவர்களின் நுழைவை தொடர்ந்து தடுக்கிறது. இப்ப ஒரு ஒப்பந்தம் அமல் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஒட்டுமொத்தமாக விடுறான் இல்லை, அங்கிருந்து வருகின்ற வாகனங்கள் எல்லாம் ஒரு முழு செக்கப் பண்ணுகின்ற, அதாவது வடகிழக்கு பிரதேசங்களை நோக்கி மேற்கிலிருந்து இப்படிதான் பார்க்கணும், நாம சரியா கண்ணால பார்த்த விடயம் இல்லையா, அதாவது கொழும்பு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி வருகின்ற வாகனங்களை கிழக்கு திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, யாழ்ப்பாணம் நோக்கி செல்கிற அந்தந்த பகுதிகளில் இராணுவம் தடுத்து நிறுத்துவது போன்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கண்ணால் பார்த்த மாதிரி ஒரு கற்பனை எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி தான் அங்க இருக்கும். அமெரிக்கா மற்றும்
பிராந்திய சக்திகளின் ஆதரவுடன் காசா ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்த எகிப்தில் சர்வதேச உச்சி மாநாடு நாளை திங்கட்கிழமை கூடுகின்றது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஆதரித்து உறுதிப்படுத்தப்பட்ட அமெரிக்கா உட்பட 20 நாடுகள் திங்கட்கிழமை எகிப்தின் ஷர்ம் எஸ் ஷேக்கில் நாளை கூடுகின்றது. பணைய கைதிகள் திரும்பிய பிறகு ஹமாஸ் சுரங்க பாதைகளை அழிக்க தயாராக இருக்குமாறு ராணுவத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்ற இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர். பணைய கைதிகள் திரும்பிய பிறகு ஹமாஸ் சுரங்க பாதைகளை அழிக்கும் பணியை மேற்கொள்ள தயாராக இருக்குமாறு நான் ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று காட்ஸ் தெரிவித்திருக்கின்றார். ஹமாஸ் சுரங்க பாதைகளை அழிப்பது என்பது ஹமாஸை நிராயுதபாணியாக்கி அதன் ராணுவ திறன்களை அகற்றுவதற்கான ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கையை செயல்படுத்தப்படுவதாகும் என்றும் சொல்லி இருக்கின்றார். பணைய கைதிகள் திரும்பிய பிறகு எமது மிகப்பெரிய சவால் காசாவில் உள்ள ஹமாஸின் அனைத்து சுரங்க பாதைகளையும் நேரடியாக அழிப்பதாகும் என்பதுதான். இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்று நான் நினைக்கவில்லை. அதனால் தான் ஹமாஸ் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இணங்கினாலும் ராணுவம் இஸ்ரேலின் ராணுவம் எப்பொழுதும் தயார் நிலையைத்தான் மஞ்சக்கோட்டுக்குள் வரப்போகின்றது. மஞ்சக்கோடு என்பது நாம் தொடர்ந்து சொல்லி வருவதுதான். 2020 ஆண்டு, அதாவது இந்த இன அழிப்பு ஆண்டுக்கு முன்பதாக 2 ஆண்டும் 3 தினங்களும் கடந்து விட்டு இல்லையா? அப்படியானால் 2023 ஆண்டு நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ராணுவத்தின் கோடு மஞ்சக்கோடு எல்லாம் இருப்பாங்க. அப்ப அவங்க அதை விட்டு மீறி வந்துட்டாங்க. அதாவது மஞ்சக்கோட்டையும் தாண்டி இந்த 2 ஆண்டு இனவழிப்பு போரில் இஸ்ரேலிய படைகள் நுழைந்திருக்கின்றார்கள் காசாவுக்குள். அதனால் இப்பொழுது அவர்கள் பல இடத்துக்கு ஆப்போசிட் மீண்டும் அவர்கள் எல்லோ காட்டுக்கு தான் போகின்றார்கள். அந்த எல்லோ கோட்டில் இருந்து மீண்டும் எப்போதும் ஜம்ப் பண்ணலாம். இதைத்தான் நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதேவேளை பணைய கைதிகள் திரும்பிய பிறகு சவால் என்றாலும் பலஸ்தீன கைதிகளின் குடும்பங்களுக்கு கொண்டாட்டங்களுக்கு எதிராக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதாவது இஸ்ரேலால் விடுவிக்கப்பட்ட பலஸ்தீனிய கைதிகள் குடும்பங்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் போன் பண்ணி இந்த கொண்டாட்டம் பிடிச்சு ஆரவாரம் எல்லாம் பண்ணக்கூடாது, மீண்டும் அழிபேரும் பார்த்துக்கொள்ளுங்க அப்படி ஒரு மிரட்டல் விட்டு இருக்கின்றான். காரணம், பலஸ்தீனிய கைதிகளின் குடும்பங்களுக்கு இஸ்ரேலிய ராணுவ அதிகாரியிடமிருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்தன. அவர்கள் தங்கள் உறவினர்களின் விடுதலையை கொண்டாட வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளனர். விடுவிக்கப்பட்ட பலஸ்தீன கைதிகள் தவறாக நடத்தப்படுவதை காட்டும் காணொளிகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய கைதிகள் விடுதலை திங்கட்கிழமை காலை தொடங்கும். அதாவது மீண்டும் செகண்ட் ரவுண்ட். காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய கைதிகளின் விடுதலை திங்கட்கிழமை நாளை காலை தொடங்கும் என்று இஸ்ரேலின் அதிகாரப்பூர்வ செய்தி ஒன்று தெரிவித்துள்ளது. காசாவில் சிறப்பு ராணுவ பிரிவுகள் உயர் எச்சரிக்கையுடன் வைக்கப்பட்டுள்ளன என்பதையும் அது குறிப்பிடுகின்றது. இஸ்ரேலிய அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பு ஆணையம் காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பது திங்கட்கிழமை காலை தொடங்கும் என்றும் கணித்துள்ள சிறப்பு ராணுவ பிரிவுகள் காசாவிற்குள் உயர் எச்சரிக்கையுடன் வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. அல் ஜசீரா நிருபர்கள் எல்லாம் இப்பொழுது அங்கு முகாமிட்டு இருக்கின்றார்கள். மற்றும் சர்வதேச நிருபர்கள் ஊடகர்கள் தற்பொழுது காசா பகுதியில் அடுத்த 2வது இஸ்ரேலின் கைதிகள் விடுதலை நோக்கிய வண்ணம் அங்கு முகாமிட்டு இருப்பதாவது செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. மேற்கு கரையில் ஹிஸ்புல்லா உறுப்பினரை இஸ்ரேலிய ராணுவம் அளித்திருக்கின்றது. நேற்று காலை தெற்கு லெபனான் ராணுவ உட்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிப்பதாக கூறி இஸ்ரேலிய ராணுவம் நேற்று சனிக்கிழமை ஒரு ஹிஸ்புல்லா செயல்பாட்டாளரை கொன்றொழித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இன்று விடியற் காலை நேபிளஸ், ஹெப்ரான், ஜெனின் மற்றும் டூபாஸ் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் உள்ள சில பகுதிகள் மற்றும் நகரங்களில் தங்கள் ஊடுருவுகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. கைதிகள் துஷ்பிரயோக காட்சிகள் வெளியாகியதால் எகிப்தில் சர்வதேச உச்சி மாநாடு உறுதிப்பட்டிருக்கின்றது. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக எகிப்தில் நாளை திங்கட்கிழமை ஷர்ம் எல் ஷேக்கில் ஒரு சர்வதேச உச்சி மாநாட்டை நடத்தும் என்று எகிப்திய ஜனாதிபதி மாளிகை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட 20க்கும் மேற்பட்ட உலக தலைவர்கள் சர்வதேச ரீதியாக கலந்து கொள்கின்றார்கள்.
ஷர்ம் எல் ஷேக்கில் தலைவர்களின் உச்சி மாநாட்டிற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை பல நாடுகளை முறையாக அழைப்புதல் கொடுத்து அழைத்திருக்கின்றது. காசா குறித்த ஷர்ம் எல் ஷேக்கில் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரிட்டிஷ் பிரதமர் அலுவலகம் எகிப்து பயணமாகும் என்றும் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அமெரிக்க தூதர் ஸ்டீவ் பிட்கார்ட் ஒப்பந்தத்தின் முதல் கட்டமான இஸ்ரேலின் உறுதிப்பாட்டை சரிபார்க்க தங்களது தளபதி மற்றும் ஜெராட் குஷ்னருடன் இன்று காசாவுக்கு சென்று பார்வையிட்டிருக்கின்றார். காசாவிற்கு அமெரிக்க தூதுக்குழு தங்கள் வருகையின் போது பாதுகாப்பு உதவி மற்றும் மோதல் தணிப்பு முயற்சிகள் குறித்த விரிவான விளக்கங்களை பெற்றதாகவும் பிட்கார்ட் தெரிவித்திருக்கின்றார். ஹமாசுடனான பரிமாற்ற ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நெகவ் சிறையில் விடுதலைக்காக கூடியிருந்த பலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் மோசமாக நடத்துவதை இஸ்ரேலிய ஊடகங்களில் பரப்பப்பட்ட ஒரு வீடியோ காட்டுகிறது. அதாவது இஸ்ரேலிய கொடுமையை இஸ்ரேலிய ஊடகங்கள் தான் காட்டுது, வேறொரு ஊடகம் காட்டல் என்பதால் அதுவும் ஒரு பரபரப்பு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. பலஸ்தீன கைதிகள் தங்கள் கைகளை முதுகு பின்னால் கட்டியபடி, கண்கள் கட்டப்பட்டு தலை குனிந்தபடி இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளால் சூழப்பட்ட நிலையில் நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக இந்த காட்சி காண்பிக்கின்றது. இது அநேகமாக இந்த எக்குடோர் பகுதிகளில் மிக அதிகமாக கண்களை கட்டியவாறு கண்கள் துணியால் கட்டி மறைக்கப்பட்டு கைகள் பின்னால் கட்டப்பட்டு பெரிய மொட்டையெல்லாம் பார்த்துப்பீங்களே, இந்த எக்குடோர் எல் சல்வர் சிறைகளில் கூடுதலான இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கண்டிருப்பீர்கள், சில வீடியோக்கள் பார்த்திருப்பீர்கள். அதுவும் ஒரு பெரிய சிறை தான். எக்குடோவர் பகுதிகளில் இந்த மாதிரி தான் நடக்கிறாங்க. மொசாம்பிக் பகுதியிலும் அப்படி இருக்குது. கூடுதலாக அது மேற்குலக நாடுகளில் அந்த மாதிரி தான் கட்டி செய்யறாங்க. சங்கிலியால பிணைச்ச மாதிரியும் அனுப்புவாங்க. இது சங்கிலி இல்ல போல. இந்த காட்சிகளை இஸ்ரேல் ஊடகம் தான் காட்டிருக்கு. அமெரிக்க தூதர் ஸ்டீவ் பிட்கார்ட் காசா போர் நிறுத்தத்தை பலர் சாத்தியமற்று நினைத்தார்கள் என்று பாராட்டியதால் எதிர்ப்பாளர்கள் நெதன்யாகுவை கூச்சலிட்டனர். அதே நேரத்தில் வெள்ளை மாளிகையின் செய்தியாளர் சந்திப்பின் போது ஹமாஸ் தலைவர்களை கடினமான மற்றும் புத்திசாலித்தனமான பேச்சுவார்த்தையாளர்கள் என்று ட்ரம்ப் பாராட்டி இருக்கின்றார். அப்படிங்க அப்பா பரவாயில்லையே, ஹமாஸ் அணியினர ஒரு இன்டெலிஜென்ட் குரூப்னு சொல்றார். விளக்கம் தான். கைதிகள் சதுக்கத்தில் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் பிட்கார்ட் ஆற்றிய உரையின் போது மத்திய டெல் அவிவ் உள்ள போராட்டக்காரர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிராக கோஷமிட்டனர். நம்ம சொன்னோம் இல்ல, பெஞ்சமினை தூக்கத்தான் போறாங்க. அதனால அவன் எங்கேயாவது ஒரு போர் சோறுகளை தான் மீண்டும் நெதன்யாஹு பார்ப்பான் பாருங்க. அநேகமாக ஒரு 2 வாரத்துக்குள்ள எங்கேயாவது ஒருத்த குழம்பிக்கு நிற்பான். அவனுக்கு குழப்பமும் ரத்தமும் பார்க்கத்தானே அவன் ஆட்சியை கொண்டு போல. பலஸ்தீன அரசு சாரா அமைப்பு வலையமைப்பு 1.5 மில்லியன் காசா குடியிருப்பார்களை தங்கள் வீடுகளை இழந்ததாக அறிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவம் பிட்கார்ட் மற்றும் குஷ்னருடன் ஜமீர் காசாவை சுற்றி பார்த்த விடயமும் ஒரு பெரிய விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க தூதர்கள் ஸ்டீவ் பிட்கார்ட் மற்றும் ஜெராட் குஷ்னர் மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியுடன் தலைமை தளபதி ஏல் ஜமீர் காசா பகுதியை சுற்றி பார்த்த இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. எகிப்தின் ஷர்ம் எல் ஷேக்கில் கார் விபத்தில், அதாவது இதுதான் ஒரு முக்கியமான செய்தியா, அதாவது இந்த பேச்சுவார்த்தையின் போது எகிப்தின் ஷர்ம் எல் ஷேக்கில் கார் விபத்தில் 3 கத்தார் அதிகாரிகள், டிப்ளமேட்டிக் மிஷன் அதிகாரிகள் பலியாயிருக்காங்க. 2 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு போக்குவரத்து விபத்து என்று சொன்னாலும் இதில் ஏதாவது மொசாட்டின் சதி இருக்குமா என்று ஒரு கருத்தும் கட்டார் பகுதி நிலவும். காரணம், இப்ப எகிப்து ஒரு சம்பந்தம் இல்லாத நாடு இல்லையா. அவர்கள் ஒரு அமைதிக்காகவும் ஒரு நலவுக்காகவும் வந்த நாட்டில் ஏற்கனவே இவர்கள் இஸ்ரேல்காரன் வான்வழி தாக்குதல் மூலம் அவங்க கட்டார் அதிகாரிகள் 2 பேர் கொல்லப்பட்டார்கள். இப்போது 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் பார்க்கின்ற போது ஹமாஸ் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டப்பா, நீ வேறு நான் வேறு வந்து ஒதுங்கிக்குள்ள இருக்கான ஒரு வழியாக இருக்கலாமா, இது ஒரு மொசாட்டின் சதியாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. 3 கத்தார் அதிகாரிகள் கொல்லப்பட்டது கெய்ரோவில் இல்ல. கத்தார் தூதரகம் உத்தியோகபூர்வமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் தெரிவித்திருக்கின்றது. 3 பேரும் கத்தார் நிர்வாக அலுவலகமான அமெரி திவானில் பணிபுரிந்த ராஜதந்திர அதிகாரிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை துயரமான போக்குவரத்து விபத்து என்று விவரித்த போதிலும் இதில் ஒரு சந்தேகம் இருப்பதாக கட்டார் சந்தேகப்பட்டிருக்கின்றது. காயமடைந்த 2 அதிகாரிகளும்
அல் ஷேக்கில் உள்ள ஒரு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றது. கைரோவில் உள்ள கத்தார் தூதரகம் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது மனமார்ந்த இரங்கலையும் உண்மையான அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இறைவன் அவர்களை தனது பரந்த கருணையால் சூழ்ந்த சொர்க்கத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் அந்த அறிக்கையை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆக காசாவில் ஓரளவு அமைதியும் பஞ்சமும் நீங்கிய போதிலும் இது நிரந்தரமாக இருக்குமா என்ற சந்தேகம் ஒன்றும் இங்கு பெரிதாக வந்திருக்கு. ஏனெனில் எந்த இடத்தில் பார்த்தாலும் இது ஓரளவு இது உடைந்து செல்லுமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்து. ஏனெனில் இஸ்ரவேல் அவன் அதை விரும்பவில்லை. ஏதோ ஒரு வகையில் அவனுடைய கைதிகள் முற்றுமுழுதாக விடுதலையான பின்பு, அங்கதான் அவனுடைய அந்த ஹாஸ்டைஸ் விடுதலையான பின்பு ஏதாவது ஒரு வகையில் இதை குழப்பத்தை ஏற்படுத்தலாமோ என்ற சந்தேகம் பெருமளவு நிலவி வருவதாகவும் இருக்கின்றது. எனவே எதுவானாலும் எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்கின்றது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.